నాయి మనిషి మీద కేసు పోతుంది సార్ అని అంటే నీ వెళ్ళిపోడా కూరన్ అని అది ஒரு நாய் கதை ஆனா ఏ కథ కూడా ஒரு நாய் கதை தானே எப்படின்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஒரு கம்பெனியா ஒரு திருநெல்வேலி மாதிரி நான் போயிட்டு இருக்கீங்க இருக்கு யாருமே எனக்கு சான்ஸ் கொடுக்கல ஆனால் கானா ப்ரொடக்ஷன்ஸு விபி கம்பெனிஸு எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ விக்கி சார். நான் விக்கி மீட் பண்ணிட்டேன், விக்கி கதை சொல்லிட்டேன், விக்கி ஆக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எந்த கம்பெனிக்கு போனா ஒரு நாய் மனுஷன் மீது கேஸ் போட்டது சார் அப்படின்ட்டு நீ வெளிப்போடா. சரி, இன்னொரு கம்பெனி போனோன்னா புஷ் பண்ணி சரி ஓகே ஃபைனலி ஐ நரேட்டட் கமிட்டட் வித் விக்கி அண்ட் ஐ வென்ட் டு த எஸ்எஸ் சார் ரூம்ல. சார் ஒரு நாய் மனுஷி மேல கம்ப்ளைண்ட் போட்டு சார் இது சார் லைன் பெல் அடிச்சு சுமேஷ் வாங்க. ஓகே, நோ நீட் சார், ஐ வில் கோ அவுட் சார். இல்லை 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 நீங்கள் டைரக்டர் மாதாஞ்சி ஒருட்டாரா ஒரு தண்ணியோ ஒரு டீயோ கொடுப்பான்னு. அம்மையா, ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் நம்ம கூரன். இப்போ అసలు నాయి కోర్టుకు వరడం అనే ஒரு పాయింట్ ఇప్పుడు నడకల, ఇది ఒక ఇమాజినరీ ఐడియా, బట్ ఆల్రెడీ ఇట్ హ్యాపెండ్ ఇన్ అవర్ హిస్టరీ. ఐ విల్ టెల్ దట్. இந்த ராமாயணத்திற்கு காலம்లో ராமர் ஒரு சபை ஹேப்பனிங் இந்த சபா ராமுடு இந்த சபா, அந்த சபைக்கு ஒரு நாய் வந்துச்சு. அது சபை என்னன்னா கோர்ட். அப்போ வந்துச்சு, நாய் కంప్లైంట్ ఇచ్చింది, கொடுத்தாச்சு ராமருக்கு. அப்போ ராமர் அவருக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டாச்சு. இது ராமாயணம் இருக்கு, நீங்க பாருங்க. அது அப்போ ராமர் అనేది ఒక సభ, இப்போ கோர்ட், அது டெம்பிள். ராமர் ஸ்தானம் இப்போ ஜட்ஜு. அந்த ராமர் ஸ்தானம்ல ఉన్న ஜட்ஜுக்கு நம்ம பைரவா போயிட்டு அதோட எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு அதுதான் நம்ம கதை. இது ஒரு ஹிஸ்டரி. நம்ம ஹிஸ்டரி வச்சு நம்ம கதை பண்ணிட்டாச்சு. இது என்னோட ஐடியா, அது நான் சாருக்கு சொல்லிட்டாச்சு, அது அழகாக டெவலப் பண்ணிட்டாச்சு. அது இப்போ ஸ்க்ரீனுக்கு வந்துடுச்சு. தேங்க்யூ. இப்போ ஐ வாண்ட் டு டெல் அபவுட் த சார் அண்டு நம்ம பைரவா. ஆக்சுவலி டாக் ஆக்டட். ஸோ எவ்ரிவன் இஸ் டெல்லிங் டாக் நல்லா ஆக்ட் பண்ணிட்டாச்சு, நல்லா ஆக்ட் பண்ணிட்டாச்சு. டாக் நெவர் ஆக்ட்ஸ். அது ஆக்ட் பண்ண தெரியாது. இட் இஸ் ஏ அன்கண்டிஷனல் லவ் டாக் ஹேஸ். இட் ஃபீல்ஸ். அண்ட் ஆல்சோ சார் டிடன்ட் ஆக்டட் இன் திஸ் ஃபிலிம். லைவான கேரக்டர் பண்ணிட்டாச்சு. அவர் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு ஒரு ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் மாதிரி பண்ணிட்டாச்சு. இஃப் யூ சீ த ஃபிலிம் யூ வில் சீ த யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த பாண்டிங் ஆஃப் த டாக். அந்த பாண்டிங்கு எந்த லெவலுக்கு போயிட்டாச்சுன்னா, டாக் அண்ட் நம்ம டாக் சொல்லக்கூடாது, நம்ம பைரவா அண்ட் சாரு ஒரே பிளேట్లో ఈటెడ్. యూ సా ద ట్రైలర్ ఇన్ ద షార్ట్. అది ఐ థింక్ సో నో వన్ வில் డూ దట్ థింగ్. பட் எஸ்எஸ்சி சார் அண்ட் அந்த நாய் அந்த பைரவா பண்ணிட்டாச்சு. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். அப்படி இல்லை சார், இது ரொம்ப தேங்க்யூ சார். அப்படி ஒரு படம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு டெல். அண்ட் ஐ ஹாவ் டு டெல் அபவுட் சந்து சார். நல்லா அழகாக ட்ரெயின் பண்ணிட்டாச்சு. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். இந்திரஜாமா தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். கவிதா பாத் சார் தேங்க்யூ சார். மார்டின் சார் தேங்க்யூ வெரி மச். அண்ட் Siddharth Vipin sir. Sir, thank you very much. Sir, while I'm explaining about Siddharth sir, I didn't tell anything. ஒரு டாட்டருக்கு ஒரு ஃபாதருக்கு ஒரு லவ் வேணும், இதுதான் என்னோட கதை. ஐ டென்ட் டெல் எனிதிங் அபவுட் த நாய். இதெல்லாம் ஸ்டோரியில் பண்ணல. பட் அது அவர் உள்ள வாங்கிட்டு நீங்கள் நல்லா அழகாக பண்ணிட்டாச்சு சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார் முத்தமிழ் சார். அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் டு டெல் அபவுட் மாத்தி சார். நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுச்சு எடிட்டிங் டைமில். ரொம்ப ரொம்ப சாரி சார். பட் அழகா வெரி சூப்பர் கட், எக்ஸலண்ட் கட். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச் சார் எல்லாருக்கும். அண்ட் ஐ வாண்ட் டு டெல் அபவுட் ஒன்ஸ் மோர். வேர் இஸ் விக்கி?
Vicky. Vicky, thank you very much about Vicky. And Neeravi Pandian sir, please, thank you very much sir. You helped me very much. And I have to tell thanks about to the my direction team, Zia, Rahul, Nishita, Devanna. Thank you very much for supporting me. And Venki, thank you. So thank you very much. அவர் சாரை கூப்பிட்டேன். அவர் ஜஸ்ட் சும்மா சாரை கூப்பிட்டேன். அவர் சொன்னார் எப்படி கரெக்டாக கூப்பிட்றேன், இப்போ தான் நியூஸ் ஆகிட்ட டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு தான் சார் நான் கூப்பிட்றேன்னு சொன்னேன். ஹீரோ படம் பண்ணுறேன், அடுத்த படம் பண்ணுறேன்னு சொன்னார். ஹீரோ யார் சார்னு கேட்டேன், நாயின்னு சொன்னார். ஸோ உங்களுக்கும் ஹீரோக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நான் ஹீரோ நாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? ஸோ அப்படி இந்த படத்தில் நான் வந்தேன். ஸோ இந்த படம் இந்த டாக் டிரான்ஸ்லேஷன் கிளாஸில் நானும் டைரக்டரும் கிளாஸ்மேட்ஸாக இருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அது நிதின் சொன்ன மாதிரி இட் வாஸ் இமோஷன் பிட்வீன் மதர் அண்ட் அ சைல்டு, ஒரு ஃபாதர் அண்ட் அ சைல்டு. அந்த இமோஷனில் ஃபஸ்ட் இமோஷன் படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இட்ஸ் கம் அவுட். தேங்க்யூ தமிழ், என் ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்ட். அவர் பார்க்க யங்காக இருப்பார். ரொம்ப தான் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் அண்ட் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு இந்த படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ எவ்ரி சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். எனக்கு ஆஸ்கர் கிராமி கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் கூரன் படம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான். ஏன்னா நிறைய படம் பண்ணும்போது லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் விஷஸ் யூ வில் ஹேவ். அந்த இந்த படம் ஒரு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது இந்த படம் பண்ணும்போது. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரிஒன் ஃபார் கிவிங் மீ திஸ் மூவி. எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ரவிமேம் சார் டு பாலாஜி சக்திவேல் சார், எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. My very close friend's daughter is also acted in this. Thankfully நீங்கள் என்ன அங்கிள்னு கூப்பிடல. தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ ரொம்ப க்ளோஸ் நெட் ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். சார் லாஸ்ட் டைம் கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னேன், சார் அடுத்த படம் அட்வான்ஸாக எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட் ஆல்சோ. இப்போவே லாக் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் இந்த படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம். என் ஒய்ஃப் இஸ் பிகம் அ பெட் லவர் ஆஃப்டர் திஸ் மூவி. ஷீ வாண்ட்ஸ் அ செகண்ட் பெட். ஃபர்ஸ்ட் பெட் நான் தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ ஸோ எல்லாரும் படம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நியூ கான்செப்டாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட கிட்ஸோட பார்த்து ஒரு நியூ டைமென்ஷன் கிடைக்கும். அனிமல்ஸ் கூட இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கா, அதுக்கு சிக்கனுக்கு ஃபிஷ் இருக்கான்னு தெரியல, ஆனால் அதர் அனிமல்ஸ்க்கு இருக்க மாட்டிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி. நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கங்கள். கூரன் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிறேன். எஸ்எஸ்ஆர் ஒரு சமூக சீர்திருத்த கதைகளை அதுதான் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த படமும் நல்ல அவருடைய மேற்பார்வையில் நிதின் வெம்பட்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஆமாம், பிப்ரவரி 28 வருது. எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். சந்தோஷம். வணக்கம்.